ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ் இன் தமிழ். இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு நம்ம ஒரு வார்த்தையை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அப்படி கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். ஸோ அப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும்போது மட்டும் அந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்து நம்ம ஒர்க் ஆகும். அதில் நம்ம எல்லா வார்த்தையும் எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிற ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை. ஆஃப்லைனில் எப்படி வந்து நமக்கு ஒரு வார்த்தையை வந்து நம்ம இன்னொரு லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10 லாங்குவேஜஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இது வந்து எஜுகேஷன் படிக்கிறவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மந்த்லி இன்டர்நெட் பேக் போட்டு தான் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணணும், டிக்ஷனரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இதை நீங்கள் நார்மலாகவே ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். நாம ப்ளே ஸ்டோர் போயிட்டு யூ டிக்ஷனரி அப்படின்னு டைப் பண்ணுங்க. கீழே நான் டைப் பண்ணியிருக்கேன். யூ டிக்ஷனரி அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஏஇசட் ஆஃப்லைன் அப்படிங்கிற ஒரு லோகோ மாதிரி வரும். இந்த ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ நீங்கள் அந்த ட்ரான்ஸ்லேட் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிலீஷ் டு தமிழ் நான் வச்சுருக்கேன். நீங்கள் எது வேணால் மாற்றி வச்சுக்கலாம். இங்கிலீஷ் டு எது வேணால் மாற்றி வச்சுக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா மாற்றிக்கலாம். நீங்கள் பாருங்கள், இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே தமிழ்னு வரும். ஸோ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வருதோ, இங்கிலீஷ்லேருந்து எந்த லாங்குவேஜ் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுமோ நீங்கள் அந்த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்போ தமிழ் இங்கிலீஷ்க்கு மாற்றணும்னா கூட இந்த ஏரோ மாதிரி 2 ஏரோ இருக்கும் பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிங்கன்னா அது ரெண்டும் மாறியும். இப்போ தமிழ் இங்கிலீஷ்க்கு மாற்றிக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும். ரெண்டையும் மாற்றி இது பண்ணிக்கலாம். அது எப்படி இப்போ ஆஃப்லைன், இது வந்து ஆன்லைனில் இருக்க நெட் கனெக்ஷன் பண்ணியிருக்கு, அது உங்களுக்கே தெரியுது. இது எப்படி ஆஃப்லைனில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மேலே அந்த 3 இது லைன் மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெனு வரும். அந்த மெனு ஓப்பன் பண்ணிட்டு ஆஃப்லைன் டிக்ஷனரி, இதுக்கு மட்டும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வேணும். இப்படி கிளிக் பண்ணோன்னே இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்து எந்த வார்த்தை இப்போ இங்கிலீஷ் டு ஹிந்தி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா, சைடு இருக்கு பார்த்தீங்களா, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4.25 MB அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதை இங்கே டவுன்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து தெலுங்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து குஜராத்தி வேணும்னா நீங்கள் சைடில் டவுன்லோட் 1.53 MB இருக்கு பார்த்தீங்களா, அதை டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து ஆஃப்லைன்லேயே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஆல்ரெடி டெலிட் ஆயிரும், திரும்ப ஓப்பன் பண்ண இருக்கும். ஸோ பேக் போயிட்டு இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா என் நெட் கனெக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். நான் இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணுறேன். ஆல்ரெடி நோ சர்வீஸ் தான் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், என்னோட நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு வேர்டை சர்ச் பண்ணுறேன். குட் அப்படிங்கிற ஒரு வேர்டை சர்ச் பண்ணுறேன். கொஞ்சம் லோட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துச்சு. நல்லா, ஆசா, நன்மை, நலம், ஒரு நற்குணம், நல்லது, அதோட தமிழில் என்னென்ன வார்த்தை இருக்குது எல்லாமே அது நமக்கு வந்து இங்கே காமிச்சிடும். ஸோ இவ்வளோதான் guys இந்த ஆஃப்லைன் டிக்ஷனரி. இதை நிறைய யூஸ் பண்ணுங்கள். உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை வந்து வளர்த்துக்குங்க. தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த இங்கிலீஷ் நாலேஜை வந்து வளர்த்துக்குங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசாக இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அதனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல். தேங்க்யூ.